Hi students, இன்னைக்கு நம்ம class 12 chemistry 6th chapter solid stateல book back problemsல 20th question பார்ப்போம் இந்த வீடியோல. KF crystallizes in FCC structure like sodium chloride. Calculate the distance between K plus ion and F minus in KF. Given density of KF is 2.48 grams per centimeter cube. இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? கொடுத்திருக்கிற டேட்டாஸ் என்னென்ன நமக்கு density கொடுத்திருக்காங்க. Density is equal to 2.48 gram per centimeter cube. And FCC structure nu கொடுத்திருக்காங்க FCC. அப்ப number of units என்ன வரும் நமக்கு 4. FCC ன்னு கொடுத்திருக்கிறதால 4. இப்போ இது வந்து F ன்னு இருக்கு இல்லையா 4 ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. அதுக்கு அடுத்து இப்போ டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா வரும் rho is equal to n into m divided by a cube into na. n என்றது Avogadro number, na is equal to Avogadro number 6.023 into 10 to the power 23. அடுத்தது molar mass. molar mass கண்டுபிடிக்கணும்னா kf க்கு m is equal to 58. So இதெல்லாம் நம்ம density என்ன கொடுத்திருக்காங்க density rho is equal to 2.48 gram per centimeter cube. So இதெல்லாம் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது a cube. a கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து இந்த distance கண்டுபிடிக்க முடியும். ஓகே அப்போ a cube is equal to rho into na by nm. சாரி இதுவும் இங்க போய்டும் இல்லையா a cube is equal to nm divided by rho into na. இப்போ a cube கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் n வந்து 4 into m is equal to 58 rho 2.48 into na is equal to 6.023 into 10 to the power of 23. ஓகே இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 238 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2.48 into 6.023 மல்டிப்ளை பண்ணோம்னா 14.93. ஓகே இதோட நிறுத்திக்குவோம் இன்ட்டு 10 to the power of 23. ஓகேவா இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 15.238யும் சாரி 232 4 இல்லையா 232யும் 14.93யும் டிவைட் பண்ணி போடும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 15.5319. ஓகேவா இந்த 10 to the power 23 நான் மேலே கொண்டு போயிடுறேன். அப்போ 10 to the power minus 23 ஆயிடும். ஓகே இது a cube. இப்போ நம்ம இதிலிருந்து a கண்டுபிடிக்கணும். நான் இதுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் a கியூப்லேருந்து கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது a எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே இப்போ நம்ம 15.5319 into 10 to the power minus 23 இருக்கு இல்லையா இதுக்கு வந்து கியூப் ரூட் a கண்டுபிடிக்கணும். அப்போது கியூப் ரூட் ஆஃப் 15.5319 into 10 to the power minus 23. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த 10 to the power minus 23 இல்லையா கியூப் ரூட் எடுக்கணும். அப்போது இதுக்கு தனித்தனியாக போட்டுக்கும் இதுக்கு கியூப் ரூட் இது வந்து நான் 4 டிஜிட்டை வந்து தள்ளி போயிடுறேன் இங்கே. அப்போ இது பாயிண்ட் எடுத்துட்டேன்னா 15.53
5319 into 10 to the power 4 டிஜிட் தள்ளி போயிருக்கலையே அப்போ -27 வந்துடும். ஓகே, கியூப் ரூட் எடுக்கணும். இப்போ கியூப் ரூட் எடுக்கும்போது இப்போ -27னா கியூப் ரூட்னா என்னாகும், -9ன்னு வந்துடும் இல்லையா. ஸோ இது அதுக்கு ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம. அது மாதிரி தான் நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை தள்ளி போடணும். நம்ம 5319 into 10 to the power -9 அதுக்கு நான் கியூப் ரூட் எடுத்துட்டேன். ஓகேவா, 10 to the powerக்கு கியூப் ரூட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு எடுக்கணும் இல்லையா. இது வந்து சென்டிமீட்டர் கியூப்ல இருந்தது சென்டிமீட்டர்னு ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து நம்ம கியூப் ரூட் எடுக்கணும். இந்த கியூப் ரூட் எடுக்கிறதுக்கு தான் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்ப்போம், அதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்றத இதை பார்க்கலாம். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 15 கியூப் ரூட் ஆஃப் 155319 இதுக்கு கியூப் ரூட் எடுக்கணும் இல்லையா. இப்போ இங்க பாருங்க 1,55,000 இல்லையா, 1,55,319 இருக்கு. இந்த 1,55,000 வந்து எங்க வருது அப்படின்றத பாருங்க. இந்த கியூப் ரூட் ட்ரிக்கு இதுதான். இந்த 1,55,000 1,25,000க்கும் 2,16,000க்கும் நடுவில் இடையில வர்றது தான் இது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 1,00,000 இந்த 55,000 1,55,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 55,000 1,25,000 மைனஸ் பண்ணுவோம். நம்ம மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கு, 30,000 கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த 30,000 இங்கே வந்து பாருங்க, இந்த 1,25,000ஓட 7,500 ஆட் பண்ணோம்னா 51 கியூப் கிடைக்கும். அடுத்து ஒரு 7,500 ஆட் பண்ணோம்னா 52 கியூப் கிடைக்கும். அடுத்து ஒரு 7,000, அதாவது 30,000னா அப்போ 4 டைம் ஆட் பண்ணணும் நம்ம. 7,500 + 7,500னா 15,000. இன்னும் 2 டைம் ஆட் பண்ணோம்னா 30,000 கிடைச்சிடும். அப்போ 51, 52, 53, 54 கியூபுக்கு தான் வரும் நமக்கு இது. ஸோ அப்போது இது என்ன கிடைக்கும்னா A is equal to 54 cube into 10 to the power -9 centimeter. ஓகேவா, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வாங்க. அதில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக வந்து புரியும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா A cube இப்போ 54ன்னு வந்துடும் இல்லையா. 54 into 10 to the power -9 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இதை பிக்கோமீட்டரில் மாற்றணும். இது சென்டிமீட்டரில் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ பிக்கோமீட்டரில் மாற்றணும். அதுக்காக என்ன பண்ணலான்னா 54 into 10 to the power -9 into 10/10 பண்ணுறேன் நான். ஓகேவா, into 10/10 பண்ணுறேன். அப்போ 54 into 10 பண்ணும்போது 540 into இது மேலே வந்ததுன்னா -1 ஆகலாம். அப்போ 10 to the power -10 பிக்கோமீட்டர். அப்போ 540 பிக்கோமீட்டர். ஓகேவா, A is equal to 540 பிக்கோமீட்டர். பிக்கோமீட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இது இப்போ A கிடச்சிச்சு நமக்கு. இப்போ D கண்டுபிடிக்கணும். ஃபார் FCCக்கு வந்து D என்ன வேல்யூ என்ன அப்படின்னா A divided by √2. A ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 540 divided by √2. இப்போ பண்ணும்போது 540 divided by 1.414 டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 381. அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான் இது. நம்ம எதுவும் கரெக்டாக அக்யூரேட்டாக போடல, அப்ராக்சிமேட். இது நமக்கு சம்திங் பாயிண்டில் வரும். ஸோ இது நமக்கு 540ல் கிடச்சிருக்கு. அதனால் இதுவும் வந்து 381 பிக்கோமீட்டர். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் K plus and F minus ion in KF is 381 picometer. So இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு எந்த சாப்டர் வேணுன்றதையும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அந்த சாப்டரை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.